நாள், இது ஒரு நல்ல நாள். நல்ல நாள், இது ஒரு நல்ல நாள். நல்ல நாள், இது ஒரு நல்ல நாள். நல்ல உள்ளங்கள் நன்றி கூறிட ஒன்று சேர்ந்திடும் திருநாள். நல்ல உள்ளங்கள் நன்றி கூறிட ஒன்று சேர்ந்திடும் திருநாள். நல்ல நாள், இது ஒரு நல்ல நாள். ஆஹா, நல்ல நாள், இது ஒரு நல்ல நாள். சொல்லி முடியாத எண்ணில் அடங்காத நன்மைகள் பலவும் செய்தார். சொல்லி முடியாத எண்ணில் அடங்காத நன்மைகள் பலவும் செய்தார். தேவன் கண்ணின் மணி போல துன்பம் தொடராது நம்மையும் இதுவரை காத்தார். தேவன் கண்ணின் மணி போல துன்பம் தொடராது நம்மையும் இதுவரை காத்தார். நம்மையும் இதுவரை காத்தார். நம்மையும் இதுவரை காத்தார். நல்ல நாள், இது ஒரு நல்ல நாள். நல்ல நாள், இது ஒரு நல்ல நாள். நல்ல உள்ளங்கள் நன்றி கூறிட ஒன்று சேர்ந்திடும் திருநாள். நல்ல உள்ளங்கள் நன்றி கூறிட ஒன்று சேர்ந்திடும் திருநாள். நல்ல நாள், இது ஒரு நல்ல நாள். ஆஹா, நல்ல நாள், இது ஒரு நல்ல நாள். பாடி மகிழுவோம், பாடி புகழுவோம், ஆண்டவர் அன்பையை போற்றுவோம். பாடி மகிழுவோம், பாடி புகழுவோம், ஆண்டவர் அன்பையை போற்றுவோம். தேவன் கரத்தில் நம்மையே அழித்து உண்மையாய் மனதில் அவரையே வாழ்த்துவோம். தேவன் கரத்தில் நம்மையே அழித்து உண்மையாய் மனதில் அவரையே வாழ்த்துவோம். மனதில் அவரையே வாழ்த்துவோம். மனதில் அவரையே வாழ்த்துவோம். நல்ல நாள், இது ஒரு நல்ல நாள். நல்ல நாள், இது ஒரு நல்ல நாள். நல்ல உள்ளங்கள் நன்றி கூறிட ஒன்று சேர்ந்திடும் திருநாள். நல்ல உள்ளங்கள் நன்றி கூறிட ஒன்று சேர்ந்திடும் திருநாள். நல்ல நாள், இது ஒரு நல்ல நாள். ஆஹா, நல்ல நாள், இது ஒரு நல்ல நாள். ஆஹா, நல்ல நாள், இது ஒரு நல்ல நாள். ஆஹா, நல்ல நாள், இது ஒரு நல்ல நாள்.
எந்தன் ஜெபவேளை உம்மை தேடி வந்தேன். தேவா பதில் தாருமே. எந்தன் ஜெபவேளை உம்மை தேடி வந்தேன். தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே உம்மை நாடி வந்தேன். எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே உம்மை
மிகும் வயதால் முதிர்ந்தோர்களும் பாலகர் தம்வாயினாலும் பாடி உம்மை போற்றுவாரே. வாழ வயதுள்ளானோரும் மிகும் வயதால் முதிர்ந்தோர்களும் பாலகர் தம்வாயினாலும் பாடி உம்மை போற்றுவாரே. ஆஹா, எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா, என்றென்றும் நான் பாடுவேன். ஆஹா, எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா, என்றென்றும் நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே, இந்நாள் வரை என் வாழ்விலே நீர் செய்த நன்மைக்கு ஆஹா, எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா, என்றென்றும் நான் பாடுவேன். தேவா, என்றென்றும் நான் பாடுவேன். தேவா, என்றென்றும் நான் பாடுவேன். அருமையான வணக்கங்கள் செல்வங்களை ஆதிமன் உண்டான நாளில் என்று பாடலை நாம் இணைந்து பாடுவோம். ஆ
கடவுள் முன்னிலையில் நாம் கூடி வந்திருக்கிறோம். திருமண வாழ்க்கை கடவுளால் நியமிக்கப்பட்டது. எல்லா மனிதரும் இதை மேன்மையானதாக கொள்ள வேண்டும் என்று திருமறை கட்டளையிடுகிறது. நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கானா ஊரில் நம்முடைய பிரசன்னத்தான் திருமண வாழ்க்கையை ஆசீர்வதித்தார். திருமண வாழ்க்கையை குறித்து நமது ஆண்டவர் சொல்வதை கேளுங்கள். படைப்பு முதல் கடவுள் அவர்களை ஆணும் பெண்ணுமாக படைத்தார். இது நிமித்தம் ஒருவன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், இருவரும் ஒரே மாம்சமாயிருப்பார்கள். ஆகவே இனி அவர்கள் இருவரல்ல, ஒரே மாம்சமாயிருக்கிறார்கள். இப்படி இருக்க கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருப்பானாக. ஆகையால் திருமணத்தை ஒருவரும் அற்பமாய் எண்ணி யோசனையின்றி செய்யாமல் கருத்தோடும் ஜெபத்தோடும் திருமணம் ஏற்படுத்தப்பட்டிருக்கும் நோக்கங்களை சிந்தித்து அதை செய்வது அவசியம். கணவனும் மனைவியும் ஒருவருக்கொருவர் இன்பத்திலும் துன்பத்திலும் தங்கள் வாழ்நாள் முழுவதும் தோழமையும் உதவியும் ஆதரவு அளிக்கவும் கடவுள் தாமே படைத்து கிறிஸ்துவில் மீட்டுக் கொண்ட மனித சுவாப உணர்ச்சிகளை அவரே தூய்மைப்படுத்தி வழிநடத்தவும் குடும்பங்களில் பிள்ளைகள் பிறந்து கடவுளுக்கு மகிமையாக நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவில் வளர்க்கப்படவும் இவ்விதமான திருமணத்தை மேன்மையுள்ளதாக கருதுவதால் மனுக்குளம் உறுதியான அடிப்படையில் நிற்கவுமே திருமணமும் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. சபையால் கவனிக்கவும் ஒன்றாக்கப்படுவதற்காக இங்கே வந்திருக்கிறார்கள். ஆகையால் உங்களில் யாருக்காவது திருச்சபை நியமப்படியும் இந்திய நாட்டின் சட்டப்படியும் இவ்விருவருக்கும் திருமணம் நடக்கக்கூடாது என்று நியாயமான தடை ஏதாவது தெரியுமானால் அதை இப்பொழுதே தெரிவிக்க வேண்டும். இல்லாவிட்டால் இனி இதை குறித்து ஒரு காலம் ஒன்றும் சொல்லக்கூடாது. ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமையில் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய உதவியின்றி நாங்கள் யாவரையும் தகுந்த முறையில் செய்ய காணியற்றவர்கள் இவ்விருவரை ஒருவராய் பாதுகாக்கவும் உம்முடைய பேரர்களை இவர்களில் பெருகச் செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம். செல்வித்துறையை உனக்கு கடவனாக இருக்கும்போது இவனுக்கு கீழ்ப்படுத்தி கொண்டு செய்து சுகத்திலும் சுகவிலும் இவனை நேசித்து கிளம்பி காப்பாற்றி நீ இருவரும் மட்டும் பாராமல் பணியை இருப்பாய். திருமணம் செய்ய இந்த மாப்பிள்ளைக்கு துணை கொடுப்பாங்க. ஜெபம் செய்வோம். நாம் புத்தி கெட்டாத
இந்த திருமாலயத்தில் மணமக்களின் ஆண்டு ஆசீர்வதிக்கப்பட்டனர். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. தேவன் இணைத்தவர்களை மனுஷனிடம் பிரிக்காதிருக்கிறவர். செல்வங்களை அமலாபாஷனை பரிசுத்த கடவுளுடைய சபையிலும் இது சபைக்குள்ளாகவும் அறிக்கை ஒருவருமாகும் புள்ளிக்கடலான மாநிலத்திற்கு தெரிவித்தார். இவர்கள் திருச்சி வணக்கம் அனைத்தும் பிறகு நித்திய ஜீவன் கடவுளை ஈசான் முனிவருக்கு வாழ்ந்ததோர் புதனானத்துமாய் ஆஸ்வதித்தவர் அடியாராகி இந்த கணவன் மனைவி இது திருமாலின் அடையாளமாக வந்தாட்சியாக கணவன் நம்பிக்கை மணவன் எதிர்கொண்டதினாலே தங்களுக்குள்ளே சேர்ந்து உடன்படிக்கை உறுதியாக நிறைவேற்றி எப்போது போல நான் சமாதானம் வாழ்ந்து ஒரு கற்பனை தேவனாகிய குமாரன் தேவனாகிய பரிசுத்த ஆவியானவர் உம்மை ஆசீர்வதிப்பாராக.
தேவனுக்கு வரமாக இருக்கிறது. இவர்கள் உத்தரவாக்கியம் அடைந்து நீங்கள் உண்டாகும். அதன் பிள்ளைகளுக்கு சுமரட்டுகளாக வரும்போது அதற்காக நம்மை நமக்கு கொடுத்து நம்ம சொந்த செல்வமான கோஷத்தை காப்பாற்றுகிறது போல இதை திருச்சபையின் சார்பாக அன்போடு வாழ்த்துகிறோம். ஆண்டவருடைய கிருபையும் ஆசீர்வாதம் உங்களோடு கூட இன்றும் இன்னும் சதா காலங்களில் நிலைத்திருப்பதாக. கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் கிருபையினால் அழைத்து செழிப்பாக்கி உங்களை ஆசீர்வதிப்பார்கள். திருமண வாழ்க்கையிலே பிரவேசித்திருக்கின்ற மணமக்களுக்கு வேத பாடலாக பாடி 128ஆம் சங்கீதத்திலே 5ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் இஸ்ரவேலின் வாழ்வை காண்பார். ஆண்டவர் உங்களை சீயோனிலிருந்து ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இந்த சீயோன் என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 132ஆம் சங்கீதத்தில் 13, 14 ஆகிய வசனங்களில் ஆண்டவர் சீயோனை தெரிந்து கொண்டு அது ஆண்டவர்களை பரிபூர்ணமாக மனதால் என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். என்ன ஆசீர்வாதம்? 3 ஆசீர்வாதம் சொல்லப்பட்டது. அருமையான மணமக்களுக்கு ஆண்டவருக்கு ஒரு ஆசீர்வாதம் 2ஆம் சொல்லப்பட்டிருக்கிறது. மணமகனுக்கு ஆண்டவர் சொல்கிறார், கையில் வேலை செய்கிறோமோ எந்த ஒரு ஆசீர்வாதம் நமக்கு நீ பணி செய்கிறோமோ நாம் பெற்றுக்கொள்கிற ஊதியம் நமக்கு என்ன செய்யலாம்? ஆசீர்வாதம். ஆனால் ஆண்டவர் நம்ம ஆசீர்வதித்து கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு குடும்பம் நன்றாக பிரச்சனை இல்லாமல் கடத்தில் ஓடணும் அப்படின்னா வருமானம் என்ன செய்யணும்னா பொதுவாக இந்த திருமணங்கள்லாம் நிச்சயிக்கப்படும் போது குடும்பங்கள் பார்க்கும்போது என்ன செய்வாங்கன்னா அது பொண்ணு வீட்டுக்காரங்க சரி மாப்பிள்ளைக்காரங்க சரி ஒரு கேட்கக்கூடிய போல என்ன செய்வானா தருவார். 3ஆவது ஒரு ஆசீர்வாதம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய சந்ததியை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவு மரக்கன்றுகளைப் போல் இருப்பார்கள். ஒலிவு மரக்கன்றுகள்னால் ரொம்ப ஓங்கி என்ன செய்யணும் வளரும். இந்த ஒலிவு மரம் வந்து இஸ்ரேல் தேசத்தில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். அதில் ஒலிவை எண்ணெய் தயார் பண்ணுறாங்க. ஒலிவ காய்கள் இருக்கிறது, அது மருந்துக்கு பயன்படுத்துகிறாங்க, அது எண்ணெயை பயன்படுத்துகிறாங்க. எவ்வாறு நம்ம ஊரில் பனைமரம் தெரியுமா உங்களுக்கு இருக்க? நம்ம ஊரில் எங்கள் ஊரில் பூரா செங்கல் அறுக்கிறதுக்கு சுள்ளையை வச்சு பனைமரத்தை பூரா வெட்டி சாய்ச்சிட்டாங்க. உங்கள் ஊரில் இருக்க ரொம்ப சந்தோஷமான ஒரு காரியம் இல்லையா? சரி, அந்த பனைமரத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாமே யூஸ் தான். என்ன மாப்பிள்ள? ஆமாம், அந்த பனம்பழத்தை சாப்பிட்டுட்டு கொட்டையை உள்ளே போட்டாச்சுன்னா அது என்னச்சுன்னா கிழங்கு வருது, தவுன்னு கிடைக்கும். அந்த கொட்டையும் அந்த காலத்தில் நினச்சிவாங்கன்னா அடுப்பெரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அதை விட்டாச்சுன்னா மரமாக வளர்ந்துருது. மரமாக வளர்ந்துச்சுன்னா அதில் உள்ள இலைகளை குருத்தோலைகள் வருது. குருத்தை சாப்பிட்றோம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. அப்படி தானே? பதநீர் கிடைக்கிறது, அதுவும் டேஸ்ட்டாக இருக்குது. அதுக்கடுத்து இந்த சில்லாட்டம்பாங்க, அப்படி தானே? அதெல்லாம் பார்த்துருக்கிறா? அது கீழே பிச்சு கீழே போடுவாங்க. அதை என்ன செய்வாங்கன்னா இந்த பதநீர் காய்க்கிறவங்க அந்த காலத்தில் அரிப்புலாம் வீட்டிலேருந்து கொண்டு போக மாட்டாங்க.
அதை வச்சு பதநீர் காய்ப்பாங்க. கருப்பட்டி யூஸாக தான் இருக்குது. பனைமரத்தை பொறுத்தவரையில் ஒரு துரும்பு கூட வேஸ்டே கிடையாது, அப்படி தானே? அந்த அளவிற்கு அந்த பனைமரம் நம்ம நாட்டில் எவ்வளோ யூஸாக இருக்குது, அதே போல் ஒலிவு மரம் இஸ்ரேல் நாட்டில் ரொம்ப எல்லா வகையிலும் யூஸாக இருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, உன் பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருப்பாங்க, பிரயோஜனம் உள்ளவர்களாக நினைச்சுவாங்கன்னா இருப்பாங்க. யாருக்கு ஆண்டு கொடுக்கிறார்னா, புதிதாக இணைக்கப்பட்ட புதுமண தம்பதிகளாக இருக்கிற செல்வின் துறைக்கும் லுபாஷிற்கும் அப்படி கொடுக்கிறார். அவர் சொல்றார், நான் எல்லா ஆசீர்வாதம் தருவேன், ஒரே ஒரு கண்டிஷன். எப்பொழுதுமே ஆண்டவர் ஒருவரை ஆசீர்வதிக்கிறன்னு சொன்னால் அவர் கண்டிஷன் போடுவார். என்ன கண்டிஷன் பார்த்தீங்கன்னா, 5ஆம் வசனம் சொல்லுகிறது. 1ஆம் வசனம் 5ஆம் வசனத்தில், கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். 4ஆம் வசனம் சொல்லுகிறது, இதோ கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவருக்கு பயப்படுகிற பிள்ளைகளாக என்ன செய்யணும் இருக்கு. யாருக்கு பயப்படுறீங்களோ பயப்படலையோ, யாருக்கு பயப்பட தெரியுமா? 2 பேரும் கர்த்தருக்கு முதல்ல நீங்கள் என்ன செய்யணும், பயப்படும். ஈசாக்கை பற்றி ஆதியாகமம் 31:41-2 சொல்லுகிறது, அவர் ஆண்டவருக்கு பயப்படுகிறவர். ஈசாக்கின் பயபக்தி குறித்து சொல்லப்பட்டது. நீங்கள் 26ஆம் அதிகாரம் ஆதியாகமம் புஸ்தகத்தில் நீங்கள் 2, 3, 4 ஆகிய வசனம் வாசித்து பார்க்கும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் எங்கேயும் போகாமல் கேராரூர்லேயே தங்கிடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. நீ என் பேச்சை கேட்டாச்சுன்னா நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்கிறார். அதே போல் இந்த ஈசாக்கு கேராரூர் அப்படின்னு ஒரு ஊரில் இருக்கிறாப்புல. அப்போ பெரிய பஞ்சம் வந்துச்சு, பயங்கரமான பஞ்சம். ஆனால் ஈசாக்கு அந்த வருஷத்தில் விதைக்கிறான். எத்தனை மடங்கு ஆசீர்வாதம் தெரியுமா? 100 மடங்கு. வெரி குட். 100 மடங்கு ஆசீர்வாதத்தை என்ன செய்தான்னா பெற்றுக் கொடுக்குறான். காரணம், ஈசாக்கு கர்த்தருக்கு என்ன செய்தான், பயந்தான். பயப்படுறது என்பது ஆண்டுடைய வார்த்தை. இது என் கல்யாணத்துக்கு முன்னால் என் மனைவி எனக்கு தந்த பைபிள் பத்திரமா ஷோகேஸில் வைப்பா, அங்கே வைக்கிறதுக்காக தரல. இது நீங்கள் படித்து பழசாக்கணும். அதே மாதிரி நீனும் அதே மாதிரி சேதனமாக படித்து அடுத்த வெட்டிங் டேக்கு நீங்கள் புதுசாக ஒரு பைபிள் பார்க்கும்படி என்ன செய்யணும், அந்த அளவிற்கு மீண்டும் மீண்டும் பைபிளை என்ன செய்யணும், வாசிக்கணும். நீங்கள் இதை வாசியுங்கள், இந்த வேதத்தை நேசியுங்கள், தியானியுங்கள், இதற்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் இருக்கிற இடத்துல ஆலயத்திற்கு தவறாமல் சொல்லணும். என்ன, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மறவாமல் ஆலயத்திற்கு குடும்பமாக இருந்துச்சுன்னா, நீங்கள் எங்கே போகிறீங்களோ போகலையோ சர்ச்சை மாத்திரம் நினச்சிடக்கூடாது, மறந்துடக்கூடாது. அவ்வாறு நீங்கள் வேதத்தை நேசித்து தியானித்து இதற்கு கீழ்ப்படி நடக்கும் பொழுது நீங்கள் கீழாகாமல் மேலாவீர்கள், வாலாகாமல் தலையாவீர்கள். நீயோ கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய். இந்த தேவன் சதாகாலம் நோடு கூட இருக்கிற தேவன் உங்களை ஏந்துவார், சுமப்பார், தாங்குவார், தப்பி வைப்பார். நான் உண்மைப்படி சகல ஜாதிகளை பாரிக்கிறோம் உங்களை புகழ்ச்சியும் கீர்த்தியும் மகிமையுமாய் இருக்கும்படி செய்வேன் சொன்ன வார்த்தையின்படியே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்படிப்பட்ட கிருபைகளை ஆண்டவர் உங்கள் தந்து வழி நடத்துவாராக. ஆமென். நாம் யாவரும் ஜெபம் செய்வோம்.
ಜೀವದಯಾಂಬರ ಸಿರಕ್ರಿಯಾಧಿಕಾರ ದೈವಿಕ ಮಾಮನ ಅಲಂಕಾರ தேவகுமார திருவெல்லையூர சேர்ந்தவர் கருள் தராதிருப்பீரோ நல்ல வாழ்வு புவி வாழ்வினில் வாழ்வு மங்கள வாழ்வு வாழ்வினில் வாழ்வு மன வாழ்வு புவி வாழ்வினில் வாழ்வு மருவிய சோதன சுக வாழ்வு
ரோஜா பூக்களை அள்ளி தூவுங்கள், வாச மலர்களை தூவி மகிழுங்கள். ரோஜா பூக்களை அள்ளி தூவுங்கள், வாச மலர்களை தூவி மகிழுங்கள். ரோஜா பூக்களை அள்ளி தூவுங்கள், வாச மலர்களை தூவி மகிழுங்கள். பாடி பாடி கொண்டாடுங்கள், மலர் தூவி தூவி வாழ்த்திடுங்கள். பாடி பாடி கொண்டாடுங்கள், மலர் தூவி தூவி வாழ்த்திடுங்கள். ரோஜா பூக்களை அள்ளி தூவுங்கள், வாச மலர்களை தூவி மகிழுங்கள். பாடி பாடி கொண்டாடுங்கள், மலர் தூவி தூவி வாழ்த்திடுங்கள். பாடி பாடி கொண்டாடுங்கள், மலர் தூவி தூவி வாழ்த்திடுங்கள். சொந்த பந்தங்கள் நண்பர்கள் கூட்டம் சுற்றி நின்று பாட, சின்னஞ்சிறிய மழலை கூட்டம் மலர்கள் தூவி ஆட. சொந்த பந்தங்கள் நண்பர்கள் கூட்டம் சுற்றி நின்று பாட, சின்னஞ்சிறிய மழலை கூட்டம் மலர்கள் தூவி ஆட. வானம் வாழ்த்திட, பூமி மகிழ்ந்திட, வானம் வாழ்த்திட, பூமி மகிழ்ந்திட. மேல தாளம் முழங்கிடவே ஒரே கொண்டாட்டம், மேல தாளம் முழங்கிடவே ஒரே கொண்டாட்டம். ரோஜா பூக்களை அள்ளி தூவுங்கள், வாச மலர்களை தூவி மகிழுங்கள். பாடி பாடி கொண்டாடுங்கள், மலர் தூவி தூவி வாழ்த்திடுங்கள். பாடி பாடி கொண்டாடுங்கள், மலர் தூவி தூவி வாழ்த்திடுங்கள். ரோஜா பூக்களை அள்ளி தூவுங்கள், வாச மலர்களை தூவி மகிழுங்கள். கண்மணி போல காத்திடும் தேவன் வழி நடத்தி செல்ல, கர்த்தரின் அன்பை அனுதினமும் ருசித்து ருசித்து மெல்ல. கண்மணி போல காத்திடும் தேவன் வழி நடத்தி செல்ல, கர்த்தரின் அன்பை அனுதினமும் ருசித்து ருசித்து மெல்ல. காலை மாலையும் இந்த வேளையும், காலை மாலையும் இந்த வேளையும், வானம் பாடி கர்த்தருக்குள் மகிழ்ந்திருங்கள், வானம் பாடி கர்த்தருக்குள் மகிழ்ந்திருங்கள். ரோஜா பூக்களை அள்ளி தூவுங்கள், வாச மலர்களை தூவி மகிழுங்கள். பாடி பாடி கொண்டாடுங்கள், மலர் தூவி தூவி வாழ்த்திடுங்கள். பாடி பாடி கொண்டாடுங்கள், மலர் தூவி தூவி வாழ்த்திடுங்கள். ரோஜா பூக்களை அள்ளி தூவுங்கள், வாச மலர்களை தூவி மகிழுங்கள். பாடி பாடி
பாடுவோம். கீதங்கள் பாடுவோம், சங்கீதங்கள் பாடுவோம், சந்தோஷ ராஜனாம் இயேசுவை பாடுவோம். கீதங்கள் பாடுவோம், சங்கீதங்கள் பாடுவோம், சந்தோஷ ராஜனாம் இயேசுவை பாடுவோம். சமாதான தேவன் இயேசுவை பாடுவோம், சமாதான தேவன் இயேசுவை பாடுவோம். சாவாமையுடையவர் இயேசுவை பாடுவோம், சாவாமையுடையவர் இயேசுவை பாடுவோம். கீதங்கள் பாடுவோம், சங்கீதங்கள் பாடுவோம், சந்தோஷ ராஜனாம் இயேசுவை பாடுவோம். கீதங்கள் பாடுவோம், சங்கீதங்கள் பாடுவோம், சந்தோஷ ராஜனாம் இயேசுவை பாடுவோம். பகலிலே மேகஸ்தம்பம் இயேசுவை பாடுவோம், இரவிலே அக்னிஸ்தம்பம் இயேசுவை பாடுவோம். பகலிலே மேகஸ்தம்பம் இயேசுவை பாடுவோம், இரவிலே அக்னிஸ்தம்பம் இயேசுவை பாடுவோம். எருசலேம் வாழ்வு தரும் இயேசுவை பாடுவோம், எருசலேம் வாழ்வு தரும் இயேசுவை பாடுவோம். ஏழைகள் தெய்வம் இயேசுவை பாடுவோம், ஏழைகள் தெய்வம் இயேசுவை பாடுவோம். கீதங்கள் பாடுவோம், சங்கீதங்கள் பாடுவோம், சந்தோஷ ராஜனாம் இயேசுவை பாடுவோம். கீதங்கள் பாடுவோம், சங்கீதங்கள் பாடுவோம், சந்தோஷ ராஜனாம் இயேசுவை பாடுவோம். பசி தீர்க்கும் ஜீவ அப்பம் இயேசுவை பாடுவோம், தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீர் இயேசுவை பாடுவோம். பசி தீர்க்கும் ஜீவ அப்பம் இயேசுவை பாடுவோம், தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீர் இயேசுவை பாடுவோம். நாசியில் சுவாசம் தரும் இயேசுவை பாடுவோம், நாசியில் சுவாசம் தரும் இயேசுவை பாடுவோம். நமஸ்காரம் சொல்லி சொல்லி இயேசுவை பாடுவோம், நமஸ்காரம் சொல்லி சொல்லி இயேசுவை பாடுவோம். கீதங்கள் பாடுவோம், சங்கீதங்கள் பாடுவோம், சந்தோஷ ராஜனாம் இயேசுவை பாடுவோம். கீதங்கள் பாடுவோம், சங்கீதங்கள் பாடுவோம், சந்தோஷ ராஜனாம் இயேசுவை பாடுவோம். ஆயுள்நாளை நீட்டிக்கும் இயேசுவை பாடுவோம், அகமதில் சுகம் தரும் இயேசுவை பாடுவோம். ஆயுள்நாளை நீட்டிக்கும் இயேசுவை பாடுவோம், அகமதில் சுகம் தரும் இயேசுவை பாடுவோம். அற்புதங்கள் செய்திடும் இயேசுவை பாடுவோம், அற்புதங்கள்